அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் நா. ஜிதேந்தர். திருவனந்தபுரம் காரியாவட்டம் அரசு கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் உதவி பேராசிரியராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். 99 மலர்கள் பற்றிய கருத்தரங்கத்தில் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற மலர் கோங்கம். தமிழ் உலகம் ஒரு பூக்காடு, பூக்கள் நிறைந்த பிரதேசம். 5 வகை நிலங்களும் வண்ணங்களால் நிறைந்திருக்கும். மலர்கள் மனதிற்கு இதமளிப்பவை. அகத்திலும் புறத்திலும் பக்தியிலும் மலர்கள் பயன்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கோங்க மலரின் தன்மையை, அழகை, சிறப்பை இந்த காணொளி விளக்குகின்றது. மலர்களின் குணங்களும் வடிவங்களும். மலர்கள் மென்மையானவை, மனமிக்கவை, வண்ணமயமானவை. இப்படியாக மலர்களுக்கென்று 10 குணங்கள் உள்ளன. மனம், மென்மை, வண்ணம், தூய்மை, தன்மை, சுவை, ஒளி, எழில், கவர்ச்சி, மங்களம். மலர்களை பெண்களோடும் பெண்களின் உடல் உறுப்புகளோடும் ஒப்பிடுவது இயல்பு. மகளிரின் பல்லுக்கு முல்லையும், கண்ணுக்கு குவளையும், முகத்திற்கு தாமரையும், வாய்க்கு ஆம்பலும், மூக்குக்கு எட்பூவும், காதுக்கு வள்ளைக்கொடியும், செவ்வரி படர்ந்த கண்ணுக்கு செங்கழு நீர் இதழும், முகிழ்த்த மார்புக்கு கோங்கமும், தேமல் படர்ந்திருப்பதற்கு வேங்கை பூவும், கைக்கு காந்தளும், செவ்விதழுக்கும் சீரடிக்கும் இலவம் இதழும், பசலைக்கு பீர்க்கும், நிறத்திற்கு அசோகின் தளிரும் ஊமைகளாக சொல்லப்படுகின்றன. கோங்கமலர் முகிழ்த்த மார்புக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாது பொருட்களுக்கும் பிற உயிரினுடைய உறுப்புகளுக்கும் மலர்கள் ஒப்பாக கூறப்படுகின்றன. நண்டினுடைய கண்ணுக்கு நொச்சி அரும்பும், பள்ளி முட்டைக்கு புன்னை அரும்பும், தேர் உருளைக்கு மகிழம்பூவும், மீன் கொத்தியின் வாய்க்கு தளவ மலரும், அணிப்பல்லுக்கு முள்ளி மலரும், கிளி மூக்கிற்கு அவரைப்பூவும் ஊமையாக கூறப்படுகின்றன. இது மாதிரி இன்னும் பல்வேறு ஊமைகளை கணக்கின்றி நாம் கூற முடியும். கோங்கினுடைய வடிவமும் வகையும் எத்தகையது? கோங்கு குடை வடிவமாக குறிப்பிடப்படுகிறது. புல்லிதழ் கோங்கின் மெல்லிதழ் குடைப்பூ நற்றினை 48ஆம் பாடல் குறிப்பிடுகிறது. மெல்லிதழ் குடைப்பூ என்று. அதே போல யசோதர காவியமும் வசந்த மன்னனை வரவேற்கும் பொழுது கோங்கு மலரை குறிப்பிடுகிறது. பொற்குடையாக குறிக்கிறது. கோங்கு பொற்குடை கொண்டு கவித்தன வாங்கு வாகை வாழை வளைத்தன சாமரை. கோங்கு பொற்குடை கொண்டு கவித்தன. கோங்க மலர் பொற்குடையாக காட்சியளிக்கிறது. கோங்கம் விரிந்து மலரும் பொழுது திருகுப்பூ போல இருக்கும். விரிவும் கோங்கம் என்று குறிஞ்சிப்பாட்டும் குறிப்பிடுகிறது. மலர்களுடைய 4 வகையில் கோங்கம் கோட்டுப்பூவாக அமைகிறது. பொதுவாக கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று 4 வகைப்படுத்துகிறார்கள். ஸ்வீடனைச் சேர்ந்த தாவரவியல் அறிஞர் லின்னேயஸ் தாவர வகைப்பாட்டிலே உலகுக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே சங்க இலக்கியங்கள் அவற்றை 4 வகையாக பிரித்து வைத்திருந்தன. கோட்டுப்பூ வகையில் கோங்கு, செண்பகம், மகிழம் மலர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கும். கொடிப்பூ வகையில் மல்லிகை, முல்லை இனங்கள் இருக்கும். நீர்ப்பூ வகையில் தாமரை, அல்லி போன்றவைகள். நிலப்பூ, தும்பை, செவ்வந்தி இன மலர்கள். அதில் கோங்கமலர் கோட்டுப்பூ வகையில் அமைகிறது. கோங்கமலரை துருமூர் பலம், கன்னிகாரம், பிணர், குயா, பவனி என நிகண்டுகள் குறிக்கின்றன. திவாகர நிகண்டு, சூடாமணி நிகண்டு, ஒவ்வொரு நிகண்டும் ஒவ்வொரு பெயரை குறிப்பிடுகின்றன. மொத்தமாக நிகண்டுகள் குறிப்பிடுகின்றன என்று இங்கு குறிப்பிடுகிறோம். பொன்னிறத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ கோங்கம். அதனால் பெரும்பாலான இடங்களில் பொன் என்றே சிறப்பிக்கப்படுகிறது. துரு என்றால் பொன், துருமூர் பலம். காரம் என்றால் பொன். சிலப்பதிகாரம் காடு காண்காரையில் கன்னியின் பொன் என்ற பொருளில் கன்னிகாரம் என கோங்கை குறிக்கிறது. கடிமலர் அவிழ்த்த கன்னிகாரத்து தொடிவளை தோழி ஒருத்தி தோன்றி என்று 110வது வரியில் இடம்பெறுகிறது. கலித்தொகை கணிகாரம் என்கிறது. கணிகையின் ஆரம் என்றாகலாம். வழங்க கொழுங்கோங்கு தூங்கு ஆடக பொற்கழி அவிழ்க்கும் மதுரை திருவோடு என்று மீனாட்சி அம்மை வெள்ளைத்தமிழ் அம்புலி பருவத்திலே குறிப்பிடுகிறது. வழங்க கொழுங்கோங்கு தூங்கு ஆடக பொற்கிழி, பொன்னாக குறிப்பிடுகிறது. மஞ்சள் நிறத்திலான இந்த பொன்னான மலர் பொற்கிழியாய் அவிழ்ந்து
பொற்குடையாய் விரிந்து பொன் அணியாய் விளங்கி பொன் திருகு பூவாய் துளங்கி பொன் துலா தட்டாய் நின்று செம்பொன் தட்டாக மிளிர்ந்து பொன் தூளாய் பொடிய காண்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. குடை வடிவம் என்று சொன்னாலும் திருகுப்பூ என்று சொன்னாலும் பெண்களை வர்ணிக்கும் இடங்களிலெல்லாம் கோங்கம் முகையாக இடம்பெறுகிறது. கொங்கைக்கு கோங்கு உவமை. தலைவனுடைய உடல் உறுப்புகள் வர்ணித்தலில் மார்புக்கு உவமையாக கோங்கமலர் சொல்லப்படுகிறது. வேங்கை வெற்பின் விரிந்த கோங்கின் முகைவனப்பு ஏந்திய முற்றாய் இளமுலை. புறநானூறு 336வது பாடல் இவ்வாறு குறிப்பிடுகிறது. எங்கெல்லாம் தலைவனுடைய பெண்களுடைய மார்பு பற்றிய வர்ணனை வருகிறதோ அங்கெல்லாம் கோங்கமலர் இடம்பெறுகிறது. நிறைய சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். 1-2 சான்றுகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறோம். கலித்தொகை 56வது பாடல். முதிர் கோங்கின் முகையென முகம் செய்த குறும்பையென பயல் துளி முகழென பெருத்தனின் இளமுலை என குறிப்பிடுகிறது. அதே கலித்தொகை 117வது பாடல். கோங்கின் முதிராய் இளமுலை ஒப்ப எதிரிய என்றும் குறிப்பிடுகிறது. முளையேறு மென்முகை அவிழ்ந்த கோங்கின் என்று குறுந்தொகை 254வது பாடலும் கோங்கம் குவிமுகை அவிழ என்று நற்றினை 86வது பாடலும் குறிப்பிடுகின்றன. அகம் 240வது பாடலில் கோங்கு முகைத்தன்ன குவிமுலை ஆகத்து என்றும் தேங்கமள் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிமுகள் இளமுலை கொட்டி விரிமலர் என்று திருமுருகாற்றுப்படையும் 34வது வரிகளில், சிறுவனாற்றுப்படை 25வது வரிகளில் யானர் கோங்கின் அவிர்முகை எள்ளி பூநகத்து ஒடுங்கிய வெம்முலை முளையென என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இதுபோன்று பல சான்றுகளை கூற இயலும். கோங்கினுடைய பொகுட்டு. கோங்கமலர் குடை வடிவமாக இருந்தாலும் பெண்ணுடைய மார்புக்கு ஊமையாக சொல்லப்பட்டாலும் கோங்கினுடைய பொகுட்டு, அந்த மலருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொகுட்டு எலியின் காதினுடைய வடிவத்திற்கும் ஒப்பாக சொல்லப்படுகிறது. பாணன் ஒருவன் மற்றொரு பாணனிடம், புறநானூறு கூறுகிறது, பாணன் ஒருவன் மற்றொரு பாணனிடம் தலைவனின் ஊர் வளத்தை எடுத்துரைக்கூடிய பாட்டில் கோங்கம் இடம்பெறுகிறது. குறும்புள் பறவை மரமேறும் எலியை வேட்டையாடக்கூடியது. அந்த எலியின் காதுகளோ கோங்கின் பூ போல வளைந்திருக்கிறது. கோங்கின் உள்ளே உள்ள பொகுட்டு எலியின் காது போன்ற அமைப்பில் இருக்கிறது என்பதை இவ்வரிகள் சுட்டுகின்றன. புறம் 321வது பாட்டு. வேனில் கோங்கின் பூம்பொகுட்டு அன்ன குடந்தை அஞ்செவிய கோட்டு எலி ஆட்ட என்று உறையூர் மருத்துவன் தாமோதரனார் கோங்கத்தை பாடியுள்ளார். கோங்கமலர் கார்த்திகை தீபமா விண்மீன்களா? பிரிவு உணர்த்திய தலைவனுக்கு தோழி ஊற்றாக பாலைவாடிய பெருங்கடுங்கோ பாடல் கோங்கமலரை எவ்வாறு சுட்டுகிறது? நற்றினை 48ஆம் பாடல். தலைவன் பயணிக்கும் காட்டில் சிறிய மெல்லிய இதழ்களை உடைய கோங்கமலர்கள் அதிகாலையில் விண்மீன்கள் என்று நினைக்கும்படியாக தோன்றி காட்டை அலங்கரித்தபடி நிற்கின்றன. தலைவன் காட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான். அதிகாலையிலே பார்க்கும் பொழுது இந்த கோங்கமலர்கள் பூத்து கிடக்கின்றன. எப்படி காட்சியளிக்கின்றன? விண்மீன்களாக காட்சியளிக்கின்றன. புள்ளிதழ் கோங்கின் மெல்லிதழ் குடைப்பு வைகுரு மீனி நினையத் தோன்றி என்று குறிப்பிடுகிறது. அதே பெருங்கடுங்கோ மற்றொரு பாடலில், அதை நற்றினையில் 202வது பாடலில் தலைவனுடன் உடன்போக்கு செல்கின்ற தலைவியை பற்றியும் அப்போது தலைவன் அவளுக்கு வேடிக்கை காட்டி செல்வது பற்றியும் பாடியிருக்கிறார். தலைவன் காட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது தலைவிக்கு ஒவ்வொரு மலராக சுட்டி காட்டுகிறான். காட்டினுடைய அழகை குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறான். தலைவன் இரவில் கோங்கம் பூக்களால் அழகுடன் தோன்றும் காட்டை காட்டி, உன் தந்தை அறம் செய்கின்ற கார்த்திகை நாளில் எடுத்த கார்த்திகை விளக்குகளின் வரிசைகள் போல இந்த கோங்கமலர்கள் பூத்திருக்கின்றன என்று புனைந்து கூறி தலைவியை மகிழ்விக்கிறான். தலைவியிடத்தில் தலைவியின் தந்தையை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். நுந்தை அருமீன் பயந்த அறம் செய் திங்கள் செல் சுடர் நெடுங்கொடி போல பல்பூங்கோங்கம் அணிந்த காடே என்று நற்றினை 202ஆம் பாடலில் இதனை நாம் அறிகிறோம். மற்றொரு பாடலில் சேரமான் இளங்குட்டுவனார் அகநானூறு 153வது பாடலில் உதிர்ந்து விழும் கோங்கமலர் கையிலிருந்து கீழே விழும் நெருப்பு சுடரை போல உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட காட்டு வழியில் அவளால் செல்ல முடியுமா என்று செவிலித்தாய் கூறுவதாக அமைந்துள்ளது. காட்டு வழியில் காற்றடிக்கும் பொழுது கோங்கினுடைய மலர் காம்பிலிருந்து கலன்று விழுவது ஒருவன் கையில் வைத்திருக்கின்ற நெருப்பு சுடரை விட்டெறிவது போன்று தோன்றும் என்று மகட்போக்கிய செவிலித்தாய் கூற்றாக சேரமான் இளங்கொட்டுவனார் பாடுகிறார். தேம்பாய்ந்து ஆர்க்கும் தெரியனர் கோங்கின் காலுற கழன்ற கல்கமல் புதுமலர் கைவிடு சுடரின் தோன்றும். அகநானூறு 153வது பாடல் 16, 17, 18 வரிகளில் இதனை விளக்குகின்றன. கோங்கமலர்கள் விண்மீன்கள் போலவும் கார்த்திகை விளக்குகள் போலவும் நெருப்பு சுடர்கள் போலவும்
காட்சியளிக்கின்றன. கோங்கினுடைய கோங்கினுடைய தாது பொன்னாக மிளிர்கின்றன, ஒளிவிடுகின்றன. தலைவனின் காட்டு வழி வரவை உணர்ந்த தோழி தலைவியிடம் கூறுவதாக அமைந்த பாடலில் கோங்கின் பொன் தாது குறிப்பிடப்படுகிறது. அகநானூறு 317வது பாடலில் கோங்கமலரின் இதழ்கள் தடித்து தட்டு போல காணப்படுகின்றது. கோங்கமலருக்கு மேலே மலர்ந்திருக்கின்ற குரவமலரின் தாதுகளை வண்டுகள் உண்டபடி அசைக்கின்றன. அதனால் குரவமலரின் வெள்ளி இதழ்கள் கோங்கமலரின் பொன் தட்டில் உதிர்கின்றன. கோங்கமலர் கீழே இருக்கிறது, குரவமலர் மேலே இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளி இதழ்களை மலரை வண்டுகள் அசைக்க அதிலிருந்து இதழ்கள் கீழே விழுகின்றன. அது கோங்கமலர் என்கிற பொன் தட்டில் உதிர்கின்றன என்று தோழி கூற்றாக வடமோதங்களார் கோங்கமலரை பாடுகின்றார். அரவ வண்டினம் ஊதுவரும் புறவத்து ஓங்குசனை நறுவி கோங்கு அலர் உரைப்ப என்ற வரிகள் இதனை விளக்கும். அகநானூறு 25ஆம் பாடலில் பருவம் கண்டு அழிந்த தலைவியிடம் தோழி கூறும் பாடலில் கோங்கமலருடைய பொன்னிற தாதுக்கள் கீழே உதிர்கின்றன. கீழே உள்ள சிவந்த இலவ மலர் மேல் நோக்கி விரிந்து பவளக்கிண்ணம் போல் காட்சியளிக்கின்றது. அந்த பவளக்கிண்ணத்தில் இந்த கோங்கமலருடைய பொன்னிற தாதுக்கள் கீழே உதிர்கின்றன. சென்ற பாடலில் கோங்கமலர் கீழே இருக்கிறது, குரவமலர் மேலே இருக்கிறது. குரவமலரினுடைய இதழ்கள் கீழே விழுகின்றன, பொன் தட்டில் கீழே விழுகின்றன. இங்கே கோங்கமலர் மேலே இருக்கிறது, இலவமலர் சிவந்த இலவமலர் கீழே இருக்கிறது. கோங்கமலருடைய பொன்னிற தாதுக்கள் அந்த பவள கிண்ணத்தில் இலவமலரின் பவள கிண்ணத்தில் நிறைகின்றன, பொன் துகள்களாக நிறைகின்றன. இனச்சிதற உகுத்த இலவத்த ஆங்கன் சினை பூங்கோதின் நுண் தாது பகர்னர் பவளச் செப்பில் பொன் சொரிந்தன்ன. இது பவளச்செம்பில் பொன் வைத்து விற்பது போன்றுள்ளது என்று தோழி கூற்றாக ஒல்லையூர் அந்த பூதப்பாண்டியனார் இக்காட்சியை விளக்குகின்றார். கோங்கினுடைய நிலமும் பருவமும் என்ன? கோங்கு எந்த நிலத்திற்குரியது, எந்த பருவத்திற்குரியது? பாலைத்தன பாடல்களிலேயே கோங்கு அதிகம் குறிப்பிடப்படுகிறது. கோங்கு மூலத்தால் பாலைநில மலர் இருந்தாலும் குறிஞ்சியிலும் முல்லையிலும் அரிதாக காணப்படுகின்றது. சில பாடல்களில் இளவேநீர் பூவாக சுட்டப்பட்டாலும் வேறு சில பாடல்களில் முதுவேநீர் பூவாகவும் சுட்டப்படுகிறது. குறிப்பிட்ட பருவத்திற்கு உரியதாக இல்லாமையினால் நிலமில் கோங்கம் போல பருவமில் கோங்கம் என்றும் குறிப்பிடுகிறது. பருவமில் கோங்கம் பரிபாடல்கள் குறிப்பிடுகிறது. கோங்க மரம் எந்த பயனும் அற்றது என முனைவர் கு. ஸ்ரீனிவாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதன் மரம் பயனற்றது, பஞ்சு இழைகளை பயன் கொள்வதில்லை. இலைகள் தோன்றும் முன்னர் மரம் முகை அரும்பத் தொடங்கும் இயல்பீற்று. இம்மரம் மலைப்பாங்கான வறண்ட மேற்கு கடற்கரை காடுகளில் வளரும். வளர்ந்த இம்மரம் கண்கவரும் மனப்புள்ளது என்று குறிப்பிடுகிறார். மரத்தால் பயனில்லை என்றும் பூக்கள் மட்டும் அழகானவை என்று கூறுகிறார். ஆனால் வீடுகளுக்கு ஜன்னல்கள் கதவுகள் செய்ய மரம் பயன்படுகிறது, அது உண்மை. கோங்கம்பூ கல்லுண்ட பாவத்தை நீக்கும் என்று புட்ப விதி கூறுகிறது. புஷ்ப விதி என்று ஒரு நூல் இருக்கிறது, புட்ப விதி. அந்த புட்ப விதி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விதியை சொல்கிறது. கல்லுண்ட பாவத்தை கோங்கம்பூ நீக்கும் என்று குறிப்பிடுகிறது. புட்ப விதி 38வது பாடல். கல்லுணவு கோங்கம்பூ புனைய நீக்கும், கத்திரியின் இலை புனைய குற்றம் நீக்கும் என்று அறியலாம். கோங்கமலர் காட்சிக்கு தாயாக பாவையாக காட்சியளிக்கிறது. தினைமாலை 150 65ஆம் பாடலில் தலைவனுடன் சென்ற தலைவியை தேடிச் செல்லும் செவிலித்தாய் கோங்கம் குரவம்பூக்களுடன் பேசுவது போல ஒரு பாடல் அமைந்துள்ளது. குரவம்பூ பாவை குழந்தையாகவும் அதன் அருகில் நிற்கும் கோங்கம் பூக்கள் தளர்ந்து முளைப்பால் ஊட்டி தாயாகவும் காட்சியளிக்கின்றன. கோங்கம்பூவும் குரவம்பூவும் அருகருகே இருக்கிறது. குரவம்பூ கோங்கமலரோடு ஒட்டி இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு கோங்கம்பூக்கள் தளர்ந்து முளைப்பால் ஊட்டி தாயாக காட்சியளிப்பது போலவும் குரவம்பூ குழந்தையாக காட்சியளிப்பது போலவும் சொல்லப்படுகிறது. தான் தாயா கோங்கம் தளர்ந்து முளை ஒடுப்ப ஈன்றாயினி பாவை இருங்குறவே என்று. இதே போல மணிமேகலையில் சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக்கிய காதையில் சீத்தலை சாத்தனார் கோங்கத்தை பொன் தட்டாக வர்ணித்துள்ளார். மாவன்கிள்ளி தன் பெருந்தேவி சீர்த்தியோடு சோலைக்கு செல்கிறான். அந்த சோலையில் ஒரு கோங்க மரம் இருக்கிறது. அதன் அருகிலேயே ஒரு மாமரம் இருக்கின்றது. மாமரத்தில் மாங்கனி கோங்கம்பூவை தொட்டு நிற்கிறது. அந்த கிளையிலே ஒரு மயில் அமர்ந்திருக்கிறது. கோங்கம்பூ, மாங்கனி, மயில் மூன்றும் பார்ப்பதற்கு ஒரு பாவை ஒருத்தி செம்பொன் தட்டில் கிளிக்கு பாலூட்டுவது போல இருப்பதாக வர்ணிக்கிறார். கோங்கமலரை செம்பொன் தட்டாகவும், மாங்கனியை கிளியாகவும், மயிலை பெண் பாவையாகவும் அவரது கற்பனை விரிகின்றது. மணிமேகலை 19வது காதையில் கோங்கலர் சேர்ந்த மாங்கனி தன்னை பாங்குறை இருந்த பல்வொரி மஞ்சையை செம்பொன் தட்டில் தீம்பால் ஏந்தி பைங்கிளி ஊட்டும் ஒரு பாவையாம் என்றும் அவர் வர்ணிக்கிறார். இவ்வாறாக கோங்கமலர்
குடை வடிவத்திலும் பெண்களினுடைய முளை வடிவத்திலும் காணப்படுகிறது. மஞ்சள் மலரான இந்த கோங்கம் பொன் துகள்களை கொண்டது. இரவில் கோங்க மலர் விண்மீனாகவும் தீபமாகவும் காட்சியளிக்கிறது. பருவம் இல்லாத கோங்கம் இளவேநீர் பருவத்திலும் முதுவேநீர் பருவத்திலும் பூக்கின்றது. எலியின் வளைந்த காதுகளைப் போலவும் குறவு மலருக்கு தாய் போலவும் செம்பொன் தட்டு போலவும் காட்சியளிக்கிறது. பொதுவாக வீடுகளுக்கு ஜன்னல்கள் கதவுகள் செய்ய பயன்படும் இம்மரம் கல்லுண்ணும் பாவத்தை போக்கும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.